அன்னைய தினத்தன்னைக்கு மட்டும்தான் அன்னையரை பத்தி பேசணுமா என்ன? இல்ல. அப்ப விஜயோட பர்த்டே அன்னைக்கு தான் விஜய் பத்தி பேசணும்னு அவசியமும் கிடையாது. சரி வாங்க விஷயத்துக்கு போலாம். மல்டி ஹீரோஸ் படங்கள் எடுக்கிறதுன்றது இப்போ தமிழ் சினிமால ட்ரெண்டிங்ல இருந்துட்டு வருது. அந்த வகையில விஜய் பல ஹீரோக்கள் கூட நடிச்சிருக்காரு. யார் யார் கூட நடிச்சிருக்காருன்னு ஒரு லிஸ்ட் பார்க்கலாம். சிவாஜி, சில பேருக்கு மட்டும்தான் நடிக்கிறதுக்குனே படைக்கப்பட்ட நடிகர் திலகம் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த லிஸ்ட்ல விஜயும் இருக்காரு. அப்படி 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன்ஸ் மோர் படம் தாங்க. இந்த படத்துக்கு ஒன்ஸ் மோர்னு பேர் வச்சதுனாலயோ என்னவோ அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒன்னாவே நடிக்கல. அடுத்தது ரஜினி. இது பல பேருக்கு தெரியாத விஷயம். ஏன் அப்படி சொல்றேன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்ச ஒரு படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு இளைய தளபதி விஜய். விஜயோட அப்பா SAC இயக்கிய நான் சிகப்பு மனிதன் படத்துல டைட்டில் கார்டை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த படத்துல ரஜினி பேரு விஜய் தான். அதுல பாக்கியராஜும் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்தது விஜயகாந்த். விஜயோட கெரியர்ல அதிகமா தொடர்பு இருக்கிறது விஜயகாந்த் கூட தான். விஜயகாந்த் நடிச்ச பல படங்கள்ல அவரோட சின்ன வயசு கேரக்டர்ல நடிச்சது விஜய் தான். அடுத்தது மோகன்லால். மலையாள சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூறப்படுற இவரு ஜில்லா படத்துல விஜயோட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. அடுத்தது அஜித். இத சொல்லலன்னா எப்படி? தமிழ் சினிமாவோட 2 துருவங்களா இருந்துட்டு வருது தளபதி தானே. சோ விஜயும் அஜித்தும் ராஜாவின் பார்வையினிலே அப்படிங்கிற ஒரு படத்துல சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. பிற்காலத்துல 2 பேரும் இந்த உயரத்துக்கு வருவாங்கன்னு நினைச்சாங்களோ என்னமோ. அடுத்தது சூர்யா. இத சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா இவர் கூட 2 படம் சேர்ந்து நடிச்சிருக்காரு இளைய தளபதி. வசந்த் இயக்கிய நேருக்கு நேர் மற்றும் சித்திக் இயக்கிய ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது சத்யராஜ் பிரபு. பிரபுவோட சேர்ந்து புலி படத்துல நடிச்சிருப்பாரு விஜய். பயங்கரமான ஃபேண்டசி படம்னு எதிர்பார்த்து தான் போனாங்க. ஆனா ரிசல்ட் தான் டோராவையும் சோட்டா பீமையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்களோ அப்படின்னு யோசிக்க வச்சிருச்சு. சத்யராஜோட இணைஞ்சு 2 படங்கள் பண்ணியிருக்காரு விஜய். நண்பன் மற்றும் தலைவா. நண்பன் படத்துல சத்யராஜ் மட்டும் இல்லங்க, ஜீவா, ஸ்ரீகாந்த், SJ சூர்யான்னு ஏகப்பட்ட ஹீரோக்களோட நடிச்சிருப்பாரு. அடுத்தது அக்ஷய்குமார். தமிழ்ல மட்டுமே நடிச்சிருக்காரு விஜய் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஹிந்தில ஒரு பாட்டுல அக்ஷய்குமாரோட ஆட்டம் போட்டிருக்காரு விஜய். அடுத்தது பிரபுதேவா, லாரன்ஸ். திருமலை படத்துல லாரன்ஸ் கூடவும், போக்கிரி மற்றும் வில்லு படங்கள்ல பிரபுதேவா கூடவும் சேர்ந்து ஆடி இருப்பாரு விஜய். அடுத்த முறை இது போல மல்டி ஹீரோக்களோட நடிச்சா வேற எந்த ஹீரோக்களோட நடிப்பாரு, எந்த படங்கள நடிப்பாருன்னு விரைந்து பார்க்கலாம். சோ இந்த மாதிரி இன்னும் நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.